வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரித்தெழுதுகையில காப்பி அப்படிங்கிறத பிரிச்சு எழுத போறோம். குழம்பி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. எப்படி வச்சீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா குதிரை காலை பார்த்து வச்சாங்களாம். அட பாவிகளா, குடிக்கிற காப்பிக்கு குதிரை காலை பார்த்தா பேர் வைப்பீங்க? என்ன காப்பி குடிக்கும் போதெல்லாம் குதிரை கால் தான் ஞாபகம் வரும். ஏன் காப்பின்னா ஆவாதாகும்? காப்பிங்கிறது இங்கிலீஷா? காப்பி இங்கிலீஷு, கேரட் இங்கிலீஷு, பீட்ரூட் இங்கிலீஷு, எதெல்லாம் தெரியாது அதெல்லாம் இங்கிலீஷ். அவ்வளவுதான். இது இதுதான் தமிழனோட லட்சணம். இவ்வளவுதானா? காப்பிங்கிறது சுத்தமான தமிழ் பொருள், தமிழ் சொல்லுதான் காப்பி. ஆனா உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, பகுதி விகுதி அடிப்படையில பிரிச்சு எழுத தெரியாது. அதனால எதெல்லாம் பிரிக்க முடியலையோ, எதெல்லாம் தெரியலையோ, எதெல்லாம் புரிய மாட்டேங்கோ அது எல்லாம் அந்நிய மொழி காப்பி ஆயிரும். குதிரை காலை பார்த்து எவனாவது பேர் வைப்பானா? தமிழ் தேசியம் இருக்கிற வரைக்கும் தமிழ் உருப்படவே உருப்படாது. தமிழ் தேசியம் எங்க இருக்கோ அந்த நாடு விளங்காது. தமிழ் பேசுற மக்களிடத்துல தமிழ் தேசிய சிந்தனை வந்துட்டா அந்த மக்களும் நல்லா இருக்க முடியாது. அதனால கேளுங்க, பதநீர் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு தாவரத்தோட விந்தணு. ஒரு தாவரத்தோட விந்தணு, அதுக்கு பேர் வச்சா பாருங்க பதநீர்னு. அது எப்படி இருக்கு கேட்க? தேனுக்கு தேனுன்னு பேர் வச்சான். எப்படி? தேன் ஒரு ஒரு உயிரினத்தோட எச்சம். அந்த தேனுக்கு அதாவது தேனுன்னு பேர் வச்சிருக்கான் பாருங்க. இப்படி வைக்கணும் பேருனா. அதை விட்டு குடிக்கிற காப்பிக்கு குதிரை காலை பார்த்து பேர் வச்சானா? கோதுமைக்கு பேர் வைக்கணும் எதை வைப்பிய? சோவிக்கு பேர் வைக்கணும் எதை தூக்கி பாப்பிய? இதெல்லாம் இப்படிதான் தூக்கி தூக்கி பார்த்துதான் பேர் வைப்பாவளோ. இதுதான் தமிழ் தேசத்தோட லட்சணம். இதுதான் தமிழோட லட்சணமா? பேர் வச்சா பகுதி விகுதி இருக்கணும். அப்பதான் இந்த 10 பொருளும் உள்ள வரணும். 10 பொருள்ல ஏதாவது ஒண்ணு உள்ள வரணும். அப்படி வந்தாதான் அது பேர் சொல். சும்மா விட்டுக்கிட்டு குழம்பினா என்னது குழம்பி? மண்டையில மூளை இல்லைன்னா அப்படிதான் இருக்கும். காப்பியை எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னா, காப்பு கூட்டல் உரிமை, காப்பு உரிமை. தொல் கூட்டல் காப் கூட்டல் இயம், தொல்காப்பியம். காப்பு கூட்டல் பூ, காப்பு. காப்பு கூட்டல் ஈடு, காப்பீடு. காப்பு கூட்டல் ஈ, காப்பி. பாது கூட்டல் காப்பு கூட்டல் பூ, பாதுகாப்பு. எப்படி வந்துச்சு? இப்ப இதெல்லாம் பகுதி ஒண்ணுதானே. விகுதியில பொருள் மாற மாற உங்களுக்கு ஒவ்வொரு அர்த்தம் கொடுத்துரும். அப்போ காப்பிங்கிறது இங்கிலீஷ்னா தொல்காப்பியங்கிறது இங்கிலீஷ் தானே, பாதுகாப்புங்கிறது இங்கிலீஷ் தானே, காப்புரிமைங்கிறது இங்கிலீஷ் தானே, காப்பீடுங்கிறது இங்கிலீஷ் தானே. அப்படி காப்பு அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். பாது கூட்டல் காப்பு, பாதுகாப்பு. காப்பி அப்படிங்கிறது பாதுகாப்புக்காக ஒரு பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பானம் காப்பி. இப்போ 1 மணிக்கு சாப்பிட வேண்டிய வேலை வந்துச்சுன்னா 12 மணிக்கே திடீர்னு வயிறு பசிக்கும். அப்படி வயிறு பசிக்கும் போது ஏதோ ஒரு காப்பி குடிச்சாக்கினா கொஞ்சம் ஆத்தலா இருக்கும், ஒரு பசியாடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் 1 மணி வரைக்கும் கொஞ்சம் தாங்கும். அதனால அது வரைக்கும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படிங்கறதுக்காகத்தான் காப்பி அப்படின்னு பேர் வச்சிருக்கு. காப்பு கூட்டல் ஈ. காப்புனா பாதுகாப்புன்னு அர்த்தம். பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அர்த்தம். அந்த பாதுகாப்பு கொடு. காப்பு கூட்டல் ஈ, கொடு. ஈனா கொடுன்னு அர்த்தம். காப்புனா பாதுகாப்பு கொடு அப்படிங்கிற அடிப்படையில பேர் வச்சிருக்கு. அதை விட்டுக்கிட்டு காப்பிங்கிறது இங்கிலீஷ், நாங்க காப்பி சொல்ல மாட்டோம், குழம்பின்னு தான் வைப்போம்னா நல்லாவா இருக்கு? அசிங்கமா இல்ல? வேற எவனா பார்த்தா சிரிக்க போறான். தமிழ் தேசத்தோட லட்சணம் இப்படிதான் இருக்கு. திராவிடத்தோட லட்சணம், தமிழ்னு மொழி வெறி பிடிச்சவன் லட்சணம் இப்படிதான் இருக்கும். கடைசியில தமிழ் அழிக்கிறது தான் மொழி அரசியல் பண்றவன் வேலை. தமிழை அழிக்கிறதும் தமிழனை கொள்றதும் தமிழ் இனத்தையே அழிக்கிறதும் தான். மொழி வெறி பிடிச்சவன் தமிழ் தேசியக்காரன் தான். அவனோட வேலையே மொழியை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். மற்றபடி அவனுக்கு தமிழை வாழ வைக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அதனாலதான் குழம்பின்னு தான் சொல்லுவோம், காப்பீடு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது. அது ஒரு லட்டு நாங்க சொல்ல மாட்டோம், அது வடமொழி. நாங்க கோழியிலே தான் சொல்லுவோம். போயிட்டா லட்டுங்கிறதுல விகுதியில அதுலயே இருக்குது. அதை விட்டு பேச்சு 7 கிரகம் தாண்டி 8வது கிரகத்துக்கு போயாச்சு. கோழி நீ தான் சொல்லுவோம், கோழி நீ. ஏன் லட்டுன்னு சொன்னா ஆகாதா? காப்பி அப்படிங்கிறது தமிழ் சொல்லுதான். அதை விட்டுட்டு இந்த குழம்பின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது. குதிரை காலை பார்த்து குடிக்கிற காப்பிக்கு எவனா குதிரை காலை பார்த்து பேர் வைப்பானா? காப்பிக்கு குதிரை காலை தூக்கினே சரி, கோதுமைக்கு எதோ தூக்குவிய? சங்கு சோவிக்கு எல்லாம் எந்த காலை தூக்குவிய? ஐயோ, அசிங்கமா இல்ல? பகுதி விகுதி அடிப்படையில பிரிச்சோம்னா இப்படிதான் பிரிக்கணும். இப்ப பாருங்க, காப்பு கூட்டல் உரிமை, காப்புரிமையா? காப்பு என்னது? பகுதி. உரிமை என்னது? விகுதி. வந்துருச்சா? தொல் கூட்டல் காப்பு கூட்டல் இயம்.
தொல்காப்பியம். அப்படி தொல்காப்பியத்தை பிரிச்சா இப்படி இந்த 3 விதமா வரும். தொல்ங்கிறது பகுதி, இயல்ங்கிறது இயம் அப்படிங்கிறது விகுதி, காப்பிங்கிறது இடைச்சொல். காப்பு கூட்டல் பூ காப்பு இங்க பகுதி விகுதி அவ்வளவுதான். காப்பு கூட்டல் ஈடு காப்பீடு பகுதி விகுதி அவ்வளவுதான். காப்பு கூட்டல் ஈ காப்பி பகுதி விகுதி. ஈங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியில வரக்கூடியது, அதனால காப்பி அது விகுதி ஆகுது. பாது கூட்டல் காப்பு கூட்டல் பூ பாதுகாப்பு. பாதுங்கிறது பகுதி, காப்புங்கிறது இடைச்சொல், பூங்கிறது விகுதி பாதுகாப்பு. இப்படி வந்து இப்படிதான் வரணுமே தவிர அதை எடுத்துட்டு ஒரு எழுத்து எடுத்து வச்சுட்டு இந்து விகாரமானது இத்து இறந்த கால இடைநிலையானதுன்னா சொல்லக்கூடாது. அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஒரு பொருளை பிரிச்சா இப்படிதான் பிரிக்கணும். அப்படி பிரிக்கும் போது பகுதி விகிதை அடுத்து பிரிக்கும் போது ஒரே சொல்ல நிறைய பொருள் தரும். அப்படின்னாதான் அப்பதான் அது மொழி, அப்பதான் பிள்ளைங்களுக்கு புரியும், அப்பதான் நல்லா இருக்கும். இதுதான் ஏற்புடையது. ஒரு காப்பிங்கிறது ஒரு வார்த்தை அப்படின்னா வார்த்தையை பிரிச்சா சொல்லுதான் கிடைக்கணும். அதை விட்டுவிட்டு எழுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்து விகாரமானது இத்து இடைநிலை விகாரமானதுன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பிள்ளைங்களுக்கு எப்படி புரியும்? இந்த லட்சணத்துல காப்பிக்கு குழம்பியா எங்க போய் சொல்றதுன்னே தெரியல. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.